கரெக்ட் டேட் கொடுத்துடணும். சுப்னி 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 அந்த பொண்ணை பார்த்தேன். அவதான் ரீனா. பெங்களூர்ல பார்த்தேன், பட்டாம்பூச்சியில பறந்து சொன்னல. இன்னைக்கு அவளை ரோட்ல பார்த்தேன். அந்த பக்கம் எகிரி குச்சி போய் பேசலான்னு பார்த்தா அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டா. சுப்னி சுப்னி அவ எங்க இருக்கா? மறுபடியும் பாப்பேனா மீட் பண்ணனா தெரியல. சுப்னி சுப்னி ஹலோ சுப்னி. அவ ரொம்ப அழகா இருக்கா. ஐ திங்க் ஐ லவ் ஹர். சுப்னி என்ன சொல்ற? ஏய் சிப்பா மாட்டிக்கிட்டான். இந்த பாருடா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எங்க அண்ணன் நெப்போலியன் மேல சத்தியமா சொல்றேன், உன் பார்ட்டி உனக்கு மிஸ்ஸே ஆகாதுடா. மச்சான் இவன் பேச்ச நம்பாத. போத இருந்துச்சுன்னா பேச்ச மாத்திடுவான். தோடா வந்துட்டாரு. டேய், உன்ன மாதிரி டூப்ளிகேட் சாரை கடிச்சிட்டு பிளாட்பாரத்துல வாந்தி எடுக்கிற பார்ட்டியாடா நானு. ஒரிஜினல் சாப்பிட்டு உற்சாகமா பேசுறவன்டா. ஏக்கா ஏங்கா ஏக்கா எங்கக்கா இருக்கிறீங்க நீங்க? ஏக்கா உங்களுக்கு என்ன பிஸ்ஸா பர்கர் எதையாவது சாப்பிட்டு சைட்ல கரடி பொம்மையை வச்சு ஜாலியா தூங்கிட்டு இருப்பீங்க. இங்க ஒருத்தன் உங்களே நினைச்சு குரங்கு பொம்மை ஆயிட்டா தெரியுமா உங்களுக்கு? ராஜேஷ், நீ அதே நினைச்சு கவலைப்படாத. அந்த பார்ட்டி நீ எப்படியாவது மடக்கத்தான் போற. எனக்குள்ள ஒரு பட்சி சொல்லுது. டேய் இவன் சும்மாடா. பச்சி சொல்றது வடை சொல்றது ஏமாத்தி குடிச்சுட்டு இருக்கான் பாரு. டேய் இவன் ஓவரா போறான்டா. இறங்கி வந்தனா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். என்னடா என்ன அந்த பொண்ணு பெங்களூர்னு தெரியும். இவ அவள அங்க தான் பாத்துர்க்கான். அது இன்னைக்கு ஃப்ளூக்ல மெட்ராஸ்ல பாத்துர்க்கீங்க. இன்னைக்கு நைட் அது பஸ் பிடிச்சு பெங்களூர் போச்சுனா அடிக்கும் மூஞ்சில என் பீச்சாங்கைய வைக்க. ஏன்டா டேய் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்களேன்டா. மச்சான் இவன் உன்னை கன்சல்ட் பண்ணாமலே கன்ஃபியூஸ் பண்றான். நம்பாத. 3 வாரத்துக்கு முன்னால ஒரு பொண்ணை பெங்களூர்ல நீ பார்த்த. ஆச்சா? அதே பொண்ணே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான். உண்டா இல்லையா? மறுபடியும் அதே பொண்ணை மெட்ராஸ்ல எதுக்காக இவன் பார்க்கணும்? என்ன நடக்குது அவங்களுக்குள்ள நான் சொல்லட்டுமா? சொல்லு. உங்க 2 பேருக்கு இடையில ஒரு வேவ்ஸ் ஓடுது மச்சான். வேவ்ஸ். அந்த பொண்ணை நீ நேரா பார்த்து பேசினா தான் அந்த சாதா வேவ்ஸ் லவ் வேவ்ஸா மாறும் தெரிஞ்சுக்க. இல்லாட்டி வேற எவனா பிக்கப்பட்டு போயிடுவான். சாரிடா, உன நான் ரொம்ப திட்டிட்டேன். இல்ல பரவாயில்ல. ஹலோ ஹலோ ராஜேஷ், நான் தான் சொக்கு பேசுறேன். நான் சொல்லல லவ் வேவ்ஸ். அது உனக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சுடா. என்னடா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதடா. பல்லு வல கட்டி பரவாயில்லடா. உடனடியா கிளம்பி வா. அவன் எதிரல தான் இருக்கான். எங்கடா? ஆல்ஸ் ரோட்ல அமுதா சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல. இதோ வர அப்பா. அதுதான். இவளா அடிச்சனா? இவளா அவ? டென்ஷன் ஆகாத. இவ இல்ல அவ. ஆனா இவ மூலமா தான் அவ. அதாவது ஒரு பிஏவை கரெக்ட் பண்ணாதான் அவளோட பாஸை கரெக்ட் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு கூர்க்காவை கரெக்ட் பண்ணாதான் பங்களாக்குள்ள இருக்கிற சமயக்காரி. அது மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்த அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான இவளை கரெக்ட் பண்ணணும். இவளை நான் கரெக்ட் பண்றேன், அவளை நீ கரெக்ட் பண்ணிக்க. வா சார் ஏதாவது வாங்கிட்டு போங்க சார். அந்த டியூப்லைட் விலைக்கு வருமா? அதெல்லாம் கிடைக்காதியா. காலங்கத்தம் தெரியும். போயா 2 கிலோ வாங்கிங்க. வேண்டங்க, 1 கிலோ போடுங்க போதும். ரொம்ப நல்லா இருக்குமா. ஃப்ரிட்ஜ்ல வைங்க. ஏய், ஃப்ரிட்ஜ்ல வைங்க, அடுப்புல வைங்கன்னா நீ சொல்ல கூடாது. அதெல்லாம் பொம்பளைங்க வாங்குறவங்களுக்கு தெரியாதா? ஓவரா பேசாம ஒழுங்கா வியாபாரத்தை பாரு. ஹாய். சே ஹாய் டு. ஹாய். ஹலோ. போடுங்க. ஓகே போடுங்க. லிஸ்ட் கொடுங்க. ஹலோ, என்னது? இங்க பாருங்க. லிஸ்ட் எல்லாம் போடுறாங்க பாருங்க இவங்க. சார் என்ன சார் இது லிஸ்ட் எல்லாம் போடுங்கறீங்க? யார்ட்ட பேசுற? என்ன பேசுற? ஓவரா பேசாத. இத பாரு, பச்சை மிளகாய் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு? சார் அது வெள்ளரிக்காய் சார். வெள்ளரிக்காய்? அது எனக்கு தெரியாதா? பப்பாளி ஏன் இவ்வளவு சிறுசா இருக்கு? சார் அது தக்காளி சார். அத ஒடியா. இது 1 கிலோ எவ்வளவுயா? அது 1 கிலோ கல்லு சார். என்ன பேசுற நீ? வியாபார நேரத்துல வந்து கல் தருக்குறான். இதெல்லாம் கேக்குறீங்க யார் சார்? முதல்லயே கேட்டிருக்கணும். We are officers from state government. உழவர் சந்தையில இருந்து வந்திருக்கோம். இவர் இன்ஸ்பெக்டர், நான் சப் இன்ஸ்பெக்டர். புரியுதா? உழவர் சந்தை. வணக்கம் சார். ஒரு கட்டாவது பத்தியா? ரீச் ஆயிருக்கு பாரு. வணக்கம் சார். நீங்க காசு எவ்வளவுன்னு சொல்லுங்க போதும். சொல். மேடம் 140 ரூபாய் மேடம். நீ கொடுத்துப்பா. இத பாருங்க. இந்த காசு கொடுக்கற வேலையெல்லாம் வெச்சுக்காதீங்க. ஓகே, நான் கொடுக்கல. நீயே கொடுத்துரு. நீ கொடுத்துருமா? இந்தப்பா. நீ வாங்கிடுவே நீ. நீ அவட்ட வாங்கிடுவே நீ. நான் ஏழை சார். ஏழை. ஆமா சார். சென்டிமென்ட்ல அடிச்சல நீ. ஏழைன்னு சொல்லி சென்டிமென்ட்ல அடிச்ச நீ. பரவாயில்ல. அதனால விடுறேன் நான். இந்த டேக் தி பேக். என் பேக். அவட்ட வாங்கிக்கோ. சாட்ட வாங்கிக்கோ. இன்ஸ்பெக்டர் வாங்கிக்கோ. பின்னாடி நான் வரேன். போடி. பட்டன ஒழுங்கா போடு. சரிங்க சார். பின்னாடி வேன் வருது. ஹலோ லிசன். காசு இல்லையா? ஹலோ. ஏய், என் பேக் தர போறீங்களா இல்லையா? நில்லுப்பா. ஸ்டாப். இத பாத்தீங்களா? ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி, கொசுறு வாங்கிட்டு வந்தேன். இதையும் வெச்சுக்கங்க. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சொல்றேன். என் பேர் சொக்கலிங்கங்க. இவன் பேர் ராஜேஷ். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. இவனுக்கு உங்க ஃப்ரெண்டிய பத்தி ஒரு டீடைல் வேணுங்க. எந்த ஃப்ரெண்ட்? இவன் சொல்றான். என்ன டீடைல்ஸ் வேணும் உங்களுக்கு? அதான்டா சொல்லேன்டா. அந்த பொண்ணு ரீனா பெங்களூர்ல பாத்தியே, அப்புறம் மெட்ராஸ்ல பாத்தியே. சரி நானே சொல்றேன். சொல்லு. அதாங்க அவங்க சொல்ற மாதிரி ரீனாங்கிற பொண்ணு நல்லா தெரியும். பெங்களூர்ல பழகி இருக்கோம். ஃபோர்ட்ல வர்க் பண்றா.
ரொம்ப நாளா டச் இல்லைங்க. அதான் டச் விட்டு போயிடுச்சுங்க. நேத்திக்கு உங்க 2 பேரையும் மவுண்ட் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க எஸ்கேப் ஆகி போயிட்டீங்க. ஆமாங்க, சோ என்ன ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க? ஆமாங்க. ஆனா அவ மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனது தெரியுது. அது transfer, சும்மா ஒரு அதான் push பண்ணி உங்களை case நம்ம பார்த்துக்கடா. பேசுறத நல்ல வழியறீங்க 2 பேரும். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஒரு எமர்ஜென்சி நீங்க டெலிபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உடனே பெங்களூர்லாம் ஃபோன் பண்ணி அவங்க கூட அவ ஃபோன் நம்பர் 422322. ஐய், அது அடையாது. 322 செனட் ஆஃப் லைன். ஹலோ, ஒரு நிமிஷம். ரீனா உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே? என்ன பாருங்களேன். இனிமே தான் நாங்க தெரிஞ்சுக்க போற பொண்ணு. தெரிஞ்சுக்க போற பொண்ணா? ஆமாங்க. நீங்க முதல்ல அந்த ஃபோன் நம்பர் மறந்துடுங்க. மறந்துடுங்க. 077 நீங்க யாரு? மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன். தேங்க்ஸ். இத பாருமா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உண்மையை சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு மேல பைத்தியமா இருக்கிறான். இத பத்தியா இப்படிதான் ஆயிட்டான். அவனும் சாப்பிட மாட்டேங்கிறான், எங்களுக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான். அவனும் தூங்க மாட்டேங்கிறான், எங்க தூக்கத்தையும் வந்து கெடுக்கிறான். எங்க லைஃபையே டார்ச்சர் ஆக்கிட்டான். இங்க பாருங்க, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் சரி, ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் சரி, அவ எப்போ உங்ககிட்ட பேச மாட்டான். ஏன் அதால பேச முடியாதா? இல்ல, அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவங்க அம்மா அப்பா நிச்சயம் பண்ணிட்டாங்க அவ யாரோட வாழணும்னு. அதனாலதான் சொல்றேன், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. டேய் 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 ராஜேஷ், டேய் நீ பாட்டு புரியடா. உனக்கு தான இவ்வளவு பேசிட்டு இருக்க, போடா. இத பாருங்க. சரி ஓகே, இந்தாங்க கடையில இருந்து எடுத்து உங்க பணம் தான் வச்சுக்கங்க. சரி, உங்க லவர் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? லவ்வரா? போலீஸ்! அவரையா முடிவு பண்ணிருக்கீங்க? யோ சீக்கிரம் போடியா. டேய், ஏன்டா அவன் மேல எரிஞ்சு விடுற? அவன் உனக்கு என்னடா பண்ணா? ஏன் அவன் மேல டென்ஷன் ஆவற? இல்லடா, இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வருவான்னு நினைக்கவே இல்ல. வந்துட்டு இவ்வளவு சீக்கிரம் போயிடுவான்னு கூட நினைக்கல. போயிட்டா? பின்ன நீயே முடிவு பண்ணிட்டியா? இன்னும் டேக் ஆஃபே ஆகல, அதுக்குள்ள லேண்டிங் பத்தி பேசுற. இன்னும் அந்த பொண்ணு நீ அப்ரோச்சே பண்ணலையாடா? ஏய், அவதான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னால, அவ வேற யாருக்கும் நிச்சயமான பொண்ணு. அதுக்கப்புறம் நான் எப்படி அப்ரோச் பண்ண முடியும்? ஏற்கனவே எனக்கும் பொண்ணுகளுக்கும் சரி வராது, அதுல இது வேற. டேய், நீ எல்லாம் டைட்டானிக்னு ஒரு படம் பார்த்ததே வேஸ்ட்ரா. அதுல சைக்கிள் கேப்ல வேற ஒருத்தருக்கு நிச்சயமான பொண்ணு இன்னொருத்த கப்பலுக்குள்ள பூந்து கபாலம் கவுத்தல. கவுத்தது கரெக்ட் தான். என்ன? ஆனா கடைசியில கவுந்தது யாரு? அந்த பையன். அண்ணே, டைட்டானிக்ல கூட பொண்ணுங்க தான் சேஃப். எவ்வளவு சார் பண்ணோம்? ஒரு 2000 லிட்டர் போட என்ன சார்? முடியாதுல்ல? முடியாது. 2 லிட்டர் போடு. ஓகே போ. சார். டேய், உண்மையை சொல்றா. அந்த பொண்ணு நீ லவ் பண்றீல, அன்னைக்கு லாரி கடையில என்னை கவுத்து விட்டுட்டு கம்பி எல்லாம் எகுதி குச்சி போனியா, ஏன் போனேன்? இத பாருடா, 21st செஞ்சுரியில புதுசா ஒரு ரூல் போட்டிருக்காங்க. எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்றானோ அவனுக்கு தாண்டா அந்த பொண்ணு. அதை விட்டுவிட்டு தாய் மாமன், இந்த கூரை கட்டினவன், ஓலை சந்தில எட்டி பார்த்தவன், அப்புறம் அந்த கையில அறுவாள் எடுத்துக்கிட்டு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு அலையிறவன், இவனுங்கெல்லாம் லிஸ்ட்லயே கிடையாதுடா. லவ் வேவ்ஸ்டா மச்சான். அது உனக்கும் அந்த பொண்ணுக்கு இடையில ஓடிக்கிட்டு இருக்குடா. டேய், அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் என்னடா? 422322. உன் டேட் ஆஃப் பர்த்? பாத்தியா, யோசிக்கிற பாத்தியா? அது உனக்கு ஞாபகத்துல இருக்கு, இது உனக்கு மறந்துருச்சு. சோ இதுதான்டா லவ். அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு, நிச்சயம் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும்டா. ஹலோ ஹலோ, 422322. ஆமா, நான் டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன் மேம். ஃபோன் கனெக்ஷன் ஓகேயா? கிளியரா இருக்கு. சரி, அட்ரஸ் சொல்லுங்க. 69A செனட் ஆஃப் லேன், மட்ராஸ் 20. என்னை வாழ்த்துகிறாயே, ஒரு ஹைக்கூ கவிதை விழிகளில் நீ பாட பாட
ever do this to me. Don't ever do this to me, baby. உன் பெயர் சொல்லி சொல்லி என்னையே நான் மறந்தேன். உன் கிருஷ்ணன் பார்வையில் என் உயிர் நான் தொலைத்தேன். உன் பெயர் சொல்லி சொல்லி என்னையே நான் மறந்தேன். உன் கிருஷ்ணன் பார்வையில் என் உயிர் நான் தொலைத்தேன். உந்தன் பெயர்தான் உடலில் உந்தன் உயிர்தான். நிலத்தில் நின்றாலும் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை தொடர்கின்ற நிழலல்லவா. காதல் பித்து ஏறி மனம் தத்த அவளை செக்கு போல நீ சுத்த. உன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் துண்டம் துண்டமாய் கொண்டு போட்டது என்ன? கொடி மின்னல் காட்டிய தேகம் யாவும் மின்னல் போலவே மின்ன. நான் என்னை என்னிடம் இல்லை என்றுதான் பெண்ணே உன்னிடம் வந்தேன் தேட. அழகிய தீயே என்னை காட்டுகிறாயே. ஒரு ஹைக்கும் கவிதை விழிகளில் நீ தான் பாட பாட ஒரு ஹைப்பர் டென்ஷன் அலைகிறதே நானும் பாட. உனக்கொரு அலர்ஜியடா அவளை பார்த்ததும் உனக்குள்ளே எனர்ஜியடா. என்னை ஏதோ செய்து விட்டாள். Come on baby, don't do this baby. நெஞ்சை பூ போல் கொய்து விட்டாள். நெஞ்சை பூ போல் கொய்து விட்டாள். ஹலோ 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 என்னாச்சு? லைன் கட் ஆயிடுச்சு. என்ன என்ன சொல்றான்? நத்திங். ஏ கம் ஆன், என்ன சொன்னா? அடுத்த வாரம் வரானா? ஓகே. ஒரு வாரம் லீவ் எடுக்க சொன்னா. ஓஹோ, மீட் பண்ணணுமா? அதுக்கு நீ என்ன சொன்ன? அதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா மீட் பண்ணி பேசணும் ரீனா. ஏ பார்க்காமலே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவீங்களா? You guys should get to know each other. That's Rajiv. ஏய் நான் பேசுறேன். ஹலோ 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 ராஜேஷ். ராஜேஷ் தானே? யா. ஹாய், ஐ அம் வாசுகி, ரீனாவோட ஃப்ரெண்ட். ரீனாவை மீட் பண்ணி பேசணும்னு சொன்னீங்களா? I agree with you. நீங்களாவது அவளை போட்டோல பாத்திருக்கீங்க. நீங்க பார்க்க எப்படி இருப்பீங்கன்னு கூட அவளுக்கு தெரியாது. ராஜீவ் அவ அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன், from அமெரிக்கா, குட் லுக்கிங் சொல்றாங்க. 3 தடவை உங்களோட போன்ல பேசியிருக்கா, அவ்வளவுதான் தெரியும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுங்க, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கங்க, அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். அடுத்த வாரம் தானே வரீங்க? நான் அவளை லீவ் எடுக்க வைக்கிறேன். ஹலோ ஹலோ என்னாச்சு? ஹலோ மறுபடியும் கட் ஆயிடுச்சு. பெருசு வேற என்றாவது என்ன பிரச்சனை உருவாக போகுதோ? நீ சொல்றத பார்த்தா அந்த அமெரிக்கா பையன் ரீனாவை பார்க்க வராம போல இருக்கு. ஆமா, வந்து பார்த்து பேசி பழகி ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறானாமா? அந்த பொண்ணு அந்த பையனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பார்த்ததில்ல. நான் உன்னைய கேட்டேன். இல்ல. வாயை மூடிட்டு சும்மாறா. சரி, அந்த பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? யூ ரியலி லவ் ஹர்? எஸ் சுப்னி. அப்படி போடு. அந்த அமெரிக்கா பையன் வரதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, இடையில 7 நாள் இருக்கு. அதுக்குள்ள நீ அந்த பொண்ணு வீட்டுக்கு போற. என்ன சுப்னி என்ன சொல்ற? நாங்க போன பிரச்சனை ஆகாதா? ஆகும். பின்ன ராஜேஷ் அப்பனா ஆகும். ஆனா அந்த அமெரிக்கா பையன் ராஜீவ் அப்பனா ஐயோ இதெல்லாம் ஆள் மாறட்டும், அடல்ட்ரி, போலீஸ் கேஸ் ஆயிரும். வாயை கிழிச்சு தைச்சிருவேன். லவ் பண்றதுக்கு ஆசை மட்டும் இருந்தா பத்தாது, தைரியம் வேணும். டேய் கண்டா, நான் சொல்றத கவனமா கேளு. நீ ராஜீவா அந்த வீட்டுக்குள்ள போற, 5-6 நாள் அந்த பொண்ணோட பழகுற,
நீ பழகுற விதத்துல அவளே உன்னை லவ் பண்ண வைக்கணும். எப்ப அவ வாயை திறந்து ஐ லவ் யூ சொல்றாளோ டமால் கால்ல விழுந்துரு. எழுந்திருச்சு உண்மையை சொல்லிடு. நான் அமெரிக்கா ராஜீவ் இல்ல, லோக்கல் பார்ட்டி ராஜேஷ் தான் அப்படின்னு ஓபன் பண்ணிடு. ஓபன் பண்றதா? பொங்கிட்டானா? பொங்கத்தான் ஏன் செய்வாங்க? சுப்புனி, வீணா இவன் லைஃப்ல ரிஸ்க் எடுக்காத. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்கிற நீ? கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையுமடா. இவ பொண்ணுடா, கரைக்கிறது ரொம்ப ஈஸிடா. ஹலோ ராஜீவ், how do you do? Nice to meet you. குடுறா, கைய குடுறா. சுப்புனி, ஏதோ உன் டாப் ஃப்ளோர் காலி நினைச்சா அதுல ஒரு பிரெயின் வச்சு ஐடியாலாம் சொல்ற. இருந்தாலும் உன் ஐடியாவுல ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ் ஓட்டை இருக்குதே, கவனிச்சியா நீ? இவன் போய் அந்த பொண்ணு கூட பழகுற அந்த ஒரு வார கேப்ல அந்த அமெரிக்கா பார்ட்டி ஒரு வாட்டி போன் பண்ணா கூட இவன் மாட்டிக்குவான்ல. ஆப்பு தானே? டேய், நம்ம எல்லாரையும் சென்ட்ரல் ஜெயில கழுதிங்க வைக்கிறதா இவர் ஏற்பாடு. டேய் அறிவட்ட முண்டான், நீ ஏன் இவ்வளவு யோசனை பண்ணிருக்கும் போது நான் மட்டும் என்ன சும்மா இருப்பேனா? என்ன? அதை விட பெரிய ஐடியா ஒண்ணு வச்சிருக்கேன். இங்க வா. காதை கடிக்காம சொல்லு. சத்தம் போடாம போடா. திருடுறதுக்கு வசதியா கட்டி விட்டுறாங்க. டேய், அது ராஜேஷ் ஆளோட ரூம் டா. ஐயோ ஆமாடா, உள்ள ஒரு ஆயா குளிச்சுக்கிட்டு இருக்குடா. இதுவா? டேய், கட் பண்றோம். ஐயோ, கட்டிங் பிளேயர் மறந்து வச்சிட்டு வந்துட்டேன்டா. ஏய், இந்த கதெல்லாம் வேணாம், என்கிட்ட இருக்கு. இந்தா. அடடா, கரெக்டா புடிச்சு தொலைச்சிட்டனே. டேய், ரொம்ப இருட்டா இருக்கு, சரியா தெரியலடா. டேய், அந்த வீணா பண்ண கண்ணாடி கலட்டுறா. ஐயோ, கண்ணாடியை காட்டினா எனக்கு காது கேட்காதுடா. ஒண்ணு செய்வோமா? நாளை காலையில பகல்ல வெளிச்சத்துல வந்து வெட்டுவோமா? அந்த கதெல்லாம் வேணாம், இந்த டார்ச் புடி. இதையும் சரியா பிடிச்சு தொலைச்சிட்டனே. பேட்டரி வேற வேலை செய்யுது. கட் பண்ணிட்டேன்டா. இதான் டெலிபோன் கேபிள் லெங்த் வீணா போனவனே. ஐ எம் சாரிடா. ஒரு சின்ன டெக்னிக்கல் டிஃபெக்ட். அவசரத்துல என் அருணாக்குடியை கட் பண்ணிட்டேன்டா. டேய், கட் பண்றோம். டேய், இது ஸ்டேட் கவர்மெண்ட் பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லடா. சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனைடா. கூட்டு போய் சிபிஐ என்கொயரின்னு உயிர் எடுத்துருவாங்கடா. டேய், போன் அடிக்குதுடா. அது எஸ்டி கால் மாதிரி தான் இருக்கு. அந்த அமெரிக்கா காரனா தான் இருக்கும். சீக்கிரம் கட் பண்றா. கட் பண்றேன்டா. கம்முனு இருங்கடா. சீக்கிரம்டா. கட் பண்ணிட்டேன்டா. ஹலோ, ரீனா ஜோசப், எஸ், டெலிவரி ஃபார் யூ மேம். ஃபார் மீ. யார் அனுப்புறது? தேங்க் யூ மேம். ஹே, ரீனா ஜோசப், மேம், டெலிவரி ஃபார் யூ. who sent this? தேங்க் யூ மேம். What's this? ரீனா ஜோசப், What? flowers for you ma'am. யார் இத அனுப்புறாங்க? Thank you ma'am. What? மறுபடி ஃப்ளாஸா? என்ன விளையாடுறீங்களா? எவ்வளவு ஒரு பைத்தியக்கார அவன் பாட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பான். நீங்க பாட்டுக்கு கொடுத்துட்டே இருப்பீங்களா? நான் தான் அந்த பைத்தியக்காரன். என்ன லவ்வா? போயிட்டுக்க சொல்றியா? எவ்வளவு பணம் செலவு பண்ண? ஒரு 3000. Waste. Just get out. I'm Rajiv from Just leave. Rajiv? Yeah, from America. போன்ல கூட பேசுமே, remember? இங்க என்ன பண்ற? உன்னை பார்க்க தான் வந்தேன். அடுத்த வாரம் தானே வரதா சொன்னேன். ஃப்ளைட் காலியா இருந்துச்சு, அதான் ஓடி வந்துட்டேன். என்னால நம்பவே முடியல. பூ ரொம்ப நேரமா கையில பிடிச்சிட்டு இருக்கேன், எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். Thank you. உள்ள வரலாமா? Please come in. Thank you. உள்ள வரலாம்னு சொல்லிட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தா எப்படி? Sorry.
ப்ளீஸ் கம் இன். Thank you. கம். நைஸ் ஃப்ளவர்ஸ். தேங்க்ஸ். ரீனா, நீ கொஞ்சம் லீவ் எடுக்க முடியுமா? திடீர்னு எல்லாம் முடியாது. முன்னாடியே கேட்கணும். ப்ளீஸ் நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. ஒரு 4-5 நாள் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். ஐ தாட் நீயும் நானும் நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசலாம், மீட் பண்ணலாம், கொஞ்சம் பழகலாம். இட் வில் பி நைஸ். தெரியல, பார்க்கலாம். ஓகே ரீனா, நான் ஒரு கால் பண்ணு ப்ளீஸ். ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர் 2 நாளா. எஸ். ச்சே, இந்த இந்தியன் டெலிகாம் சிஸ்டம் இப்படி தான் பாரு. அமெரிக்கால ஒரு நாள் கூட டெலிஃபோன் டேட் ஆக தெரியுமா? இட்ஸ் டிஃபரண்ட். 1 American chopsy, 1 chicken fried rice, 1 chicken manchurian, then chickenல வேற என்ன இருக்கு? ஏதாவது வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணலாமே, இங்க ரொம்ப நல்லா இருக்கும். அங்கிள்ட்ட பேசினப்போ உனக்கு சைனீஸ் நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரே. தட்ஸ் கரெக்ட். அதான் ஆர்டர் பண்ணேன். நான்வெஜ்ஜா? ஐயோ, அது மட்டும் வேண்டாம் ஐயரே. நோ ப்ராப்ளம், ஐ லவ் சிக்கன். That's your ஓகே ஃபைன் மேடம். நாம முன்னாடியே மீட் பண்ணிருக்கோம் தெரியுமா? அப்படியா? பெங்களூர்ல. எ- எ- ஞாபகம் இல்ல? இல்லையே. அப்ப எனக்கு 8 வயசு இருக்கும். அது ஞாபகம் இருக்கே. உங்க ஆண்டி மேரேஜ்ல நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் என்ன டார்க் ரூம்ல பூட்டி வச்சீங்களே. ஆமா, நான் நிறைய அழுதேன். பாவம். அங்கிள் கூட உன்னை திட்டினாரு. அது பரவாயில்ல. I hated you guys. அப்போதானே? எப்ப பார்த்தாலும் ஒரே அராஜகம் தான். அல்ல அப்போ. அப்ப லூசி மட்டும்தான் எனக்கு ஃப்ரெண்ட். லூசி ஞாபகம் இருக்குல்ல? கண்டிப்பா ஞாபகம் இருக்கே. லூஸ் மாதிரி டாலா பாப் கட்லாம் பண்ணிட்டு இருப்பாளே ஒருத்தி. டாலா? ஆமா. லூசி எங்க நாய்க்குட்டி. நீங்க கூட ஹவுஸ் பைப்ல தண்ணி எல்லாம் அடிச்சீங்க. அதான் டாலா இருக்குமே, பாப் கட்லாம் பண்ணிட்டு ஒரு பைத்தியக்கார நாய் மாதிரி. சாரி, ஆக்சுவலி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. வெரி பேட் மெமரி. I like Chinese food. Me too. சாப்பிடலாமா? கண்டிப்பா. ஆஹா, the food looks good. Bon appetit. ஐயோ, வேண்டாகிறே. Good, huh? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்லையா, உண்மை இல்லையா? ஃபைன். என் உடம்புக்கு என்ன? நீ யார் மாதிரி? யார் மாதிரினா? உன் அப்பா மாதிரியா அம்மா மாதிரியா? மொத்தத்துல நான் என் தாத்தா மாதிரி. தாத்தா மாதிரியா? அவர் எங்க இருக்காரு? நீ அவரை கண்டிப்பா மீட் பண்ணு, டோன்ட் வரி. ஏய் ராஜீவ், சியாட்டில் இருந்து சிகாகோ எவ்வளவு தூரம்? சியாட்டில் இருந்து சிகாகோ எவ்வளவு தூரம்? நீ போனதே இல்லையா? உனக்கு தெரியாதா? இல்ல. பக்கத்துல சும்மா 2 hours பை ரோட். ஐயா கார்ல போனா 1.5 hours. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க நல்லா தெரியும், யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஃளைட்ல போனா இன்னும் சீக்கிரம் டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி லேண்ட் பண்ணிடுவாங்க. இல்ல, என் ஃப்ரெண்ட் அங்க போய் செட்டில் ஆயிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம், அதான் கேட்டேன். போலாமே, போய் பார்க்கலாம். அங்க போனா I'll take you. I am not interested. ஏ? அப்ராட் போறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? No. அங்க போய் ஒர்க் பண்றது, அப்புறம் to live a life abroad. I am not too keen. எனக்கு இங்க இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். மெட்ராஸ் மாதிரி வருமா? அப்படி போடு மாமே. இது ஒர்க் அவுட் எடு போட்டுருக்கேன். நடத்துடா டேய். குட்.
ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஐ அம் ரியலி சாரி. ப்ளீஸ் சாரி. 1 hour வெயிட் பண்றேன். I don't need this, okay? ஏய் என்ன பண்ண சொல்ற? பைக் ஸ்டார்ட் ஆல. நான் கிக் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட் நான் ஆல. உன்கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்த்திருக்க கூடாது. ஏய் நான் சாரி சொல்றேன். ஐ அம் சாரி. ப்ளீஸ் forgive me. Anyway, I have some work, so I'm going. ஏய் ரீனா சொல்றது கேளு. நான் சாரி சொல்றேன்ல. ஏய் ஆட்டோ வேணா போ. எங்கம்மா? அடே சொல்றது கேளு. ரீனா இரு நானும் வரேன். ரீனா ஏய் ரீனா நான் சாரி சொல்லிட்டேன்ல. நைஸ் ஆட்டோ, நைஸ் மீட்டர். சார் மீட்டர் மேல கை வைக்காதீங்க. சரி சரி உன் மேட்டர் தெரியுது. நேரா பார்த்து ஓட்டியா. சோ என்ன பிளான் இன்னைக்கு? வாட்ஸ் தி ப்ரோகிராம்? என்ன ஹீட், என்ன ஸ்வெட், இவ்வளவு ஹாட்டா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்க வந்தேன். மினரல் வாட்டர் இருக்கா? I only drink mineral water. இந்த இந்தியன் ஹோட்டல்ல ஏசி போட மாட்டாங்களா? அமெரிக்கன் ஹோட்டல்ல ஃபுல் ஏசி. இங்க ஒரு பார் இருக்கும், பியர் சாப்பிட்டே போலாம். Hey, Vasugi! Vasugi! Hi! Hi! Hey, wait, I'll come there. Wait. Auto, கொஞ்சம் ஓரமா நிறுத்துறீங்களா? ராஜீவ் மை Hey, எங்க? பார்ட்டி எஸ்கேப்மா. change இருக்கு. ஓ ஹேங் ஆன். அமெரிக்கால நாங்க गर्ल्स எல்லாம் பர்ஸ் தரக்க விட மாட்டோம் தெரியுமா? நாங்க வெச்சுக்கங்க. பரவாயில்லை, இட்ஸ் ஓகே. ஆனா நடு ரோட்ல மட்டும் விட்டுட்டு போயிடுவீங்க. அப்படிதானே? இல்ல திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட் மீட் பண்ணேன். குழந்தை இருந்தப்போ மீட் பண்ணது. அதான் சரி. எல்லாம் தெரியும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. I'll see you later. Bye. Hey Reena, I'm sorry yaar. Bye bye. Sir, I'm sorry. Hey Reena. சார் ஆட்டோல விட்டுட்டாங்க. இந்த பொண்ணு மட்டும் புரிஞ்சுக்க முடியலடா. இந்த பொண்ணு மட்டும் இல்லடா மச்சான், உலகத்துல எந்த பொண்ணையும் புரிஞ்சிக்கவே முடியாது. நாம கண்டுக்காம இருக்கிற வரைக்கும் முனியமா ரேஞ்சில இருப்பாளுங்க. நாம காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு தெரிஞ்சது மிஸ் இந்தியா ரேஞ்சுக்கு போயிருவாங்க. ஆமா அதேதான். டேய் போற போக்க பார்த்தா இது சரிப்பட்டு வரது போல இருக்கேன். அவளே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு போறா. ரொம்ப நல்லதா போச்சு. இது உன் புண்ணியத்துல இந்த ராஜீவ் இமேஜ் அவுட். நீயே வேற ஏதாவது கெட்ட போட்டு போய் ராஜேஷ்னு சொல்லி அந்த பொண்ணை கவுத்திரு. ஐயோ எவ்வளவு கெட்ட பண்ண. கமல் மாதிரி எவ்வளவு கெட்ட பண்ணாலும் போட்டே போடா. ஆமா. காதல் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, உனக்கு ஒரு ஆஸ்கார் நிச்சயம். இந்த லட்சணத்துல ஒரு ஆஸ்கர் வேற. டேய் என்னடா? இன்னைக்கு என்ன டேட்? 6th. 6th. டேய் இன்னும் அவன் லவ் வேவ்ஸ் ஒர்க் அவுட் ஆகிட்டு தான்டா இருக்கு. ஏய் எங்கடி பேசுறா? அந்த பொண்ணு பிளான் பண்ணி தானே அந்த பிளானர் உன்கிட்ட விட்டு போயிருக்கா. பாரு பர்த்டேன்னு எழுதிருக்கா, நீ பார்க்கணுமா? ஓ இன்னைக்கு பர்த்டே சொல்லவே இல்லையே. ஏய் சொல்லவே இல்ல பாத்தா மச்சான். நம்மள மாதிரி டாங்கிஸ் தாண்டா எனக்கு பர்த்டேன்னு எல்லார்கிட்ட ஏற விட்டுட்டு இருப்பாங்க. பொண்ணுங்க எல்லாம் டீசன்ட் பார்ட்டி சொல்லுவாங்களா? கரெக்ட். அதான் சொல்லாம சொல்லிருக்காளே. இது பாருடா, நேரா போ, சூப்பர் சான்ஸ். மத்த பொண்ணுங்கலாம் அவளை வெளியே தள்ளிட்டு போறதுக்கு முன்னாடி நீ அவளை எங்கேயா கூட்டு போய் அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிடு. நல்ல ஐடியா. Hi Reena. Listen, காலையில நடந்த எல்லா சொதப்பலுக்கும் I am really sorry. ப்ளீஸ் அதை கரெக்ட் பண்ண ஒரு சான்ஸ் தாயே. இந்த பாரு நான் உன்னை வெளியே கூட்டு போக வந்திருக்கேன். ஸோ வாய போலாம். உடனே திரும்பி வந்துடலாம். நோன்னு மட்டும் சொல்லாத. ப்ளீஸ். Okay. இந்தியன் டிராஃபிக்ல டிசிப்ளின் இல்லை. You know in Princeton, New Jersey traffic. வேண்டாம் அடக்கிவாசி. ஏசி சில்லிங் நல்லா இருக்குல்ல? நைஸ் அண்ட் கோல்ட். நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. சொல்லிடு. எங்க போறோம்? எதுக்கு சஸ்பென்ஸ்? அப்புறம் எனக்கு பிடிக்கலனா நீ ரொம்ப வருத்தப்படுவ. உனக்கு பிடிக்கலனாவா? சான்ஸே இல்ல. உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏற்பாடுலாம் பண்ணிருக்கிறது யாரு? இந்த ஐயா இல்ல. சொக்கு எங்கடா புடிச்ச இந்த காரை? வாட் a car, what a friend. சொக்கு பரதேசி உன்னை உடனே நீ காரை கொண்டு இது என்ன புது மெத்தடா டு ஸ்டார்ட் தி கார்? இல்ல குலுகுலு ஏசி போட்டல, அதான் அந்த டீசல் பம்ப் எல்லாம் ஹீட் ஆகி வால்வ் எல்லாம் வெடிச்சு பார்ட்ஸ் எல்லாம் ஜம்ஷெட் ஃபோன் பண்ணி வந்துரும். சரி விடு, ஆட்டோல போலாம். ஓகே. என்ன இப்படி சாப்பிடுற?
ரொம்ப நல்லா இருக்கு. நெஞ்சை பூ போல் கொய்தவளே. சாரி, என்னமோ அரேஞ்ச் பண்ண எல்லாம் சொதப்பிடுச்சு. எப்படி ஆச்சுன்னே தெரியல. கடைசியில் உன்னை இங்கே சாப்பிட வச்சுட்டேன். நோ ப்ராப்ளம். ஹலோ, ஒன் மோர் தோசை ப்ளீஸ். என்னை ஏதோ செய்தவளே. டுவெல் ஓ கிளாக். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இல்ல, 12 அடிக்க இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கு. Just 1 minute. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Rina. Happy birthday to you. Thank you, thank you, thank you. நீ சொல்ல எனக்கு தெரியாது நினைச்சிட்டியா? ரீனா, உன் பர்த்டே நீ எனக்கு சொல்ல? அதான் எனக்கு புரியல. ஆனா உன் பிளானர் பார்த்து நானே புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? நான் ஏன் சொல்லலைன்னா, இன்னைக்கு என் பர்த்டே இல்ல, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் வாசுகியோட பர்த்டே. சோ இதுவும் போச்சா? சொக்கு நீ செத்த. ஆ? இல்ல ஒண்ணு இல்ல. சோ இதெல்லாம் பர்த்டே நினைச்சிட்டு தானா? இல்ல அப்படி இல்ல. சரி ஒண்ணு பண்ணலாம். உன் பர்த்டே அன்னைக்கு நான் வாசுகி gift வாங்கி கொடுத்துறேன். ஓகே? இது பாரு, இதனால திருப்பி எடுத்துட்டு போக முடியாது. சோ இது உனக்காக தான். ப்ளீஸ். நோ. ப்ளீஸ் அக்செப்ட் திஸ். இது பாரு, உனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல. நீ எந்த மாதிரி பொண்ணுன்னு கொஞ்ச நேரம் கண்ணு மூடி யோசிச்சு பார்த்தேன். எனக்கு இதான் தெரிஞ்சது. You know what this is? One second. Dun, 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 dun. ஏய், இது நீதானே? இண்டிபெண்டன்ட். தனியா வீட்டுல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ இப்படி தானே இருப்ப. கண்ணு மூடி பார்த்தேன், இதான் தெரிஞ்சது, வாங்கிட்டேன். That's my style. Now will you accept this, please? It's beautiful. Thank you for a wonderful evening. Bye. He's mad. பில்லி, சூனியம், ஏவல், தூண்டல், தாண்டல், இதையெல்லாம் விட மோசமானது இந்த காதல். பாத்தியா எப்படி ஆயிட்டான் பாரு. ஏன் சிரிக்கிறான்னே தெரியல. தயவு செய்து சொல்லி தொலையேண்டா. சொல்றேன். நீ ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்த பாத்தியா? சூப்பர் வண்டிடா அது. 1 கிலோமீட்டர் கூட போல, சுத்தமா காலி. வண்டியை விட்டுட்டு ஆட்டோல ஏறணுமா, ஜோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டோவும் பாதியிலே பக்கு பக்கு நின்னுடுச்சு. அந்த ஆட்டோ விட்டுட்டு வேற ஒரு ஆட்டோ பிடிக்கலான்னு பார்த்தா ஒருத்தனும் நிக்கல. அப்படியே மழையில நினைச்சுக்கிட்டு ரெஸ்டாரண்ட் வாசல்ல போய் நின்னா ரெஸ்டாரண்ட்டையும் மூடிட்டான். பணம் நடிக்கிறதுக்கு கரெக்டா 5 நிமிஷம் முன்னாடி ஜோரா ஹாப்பி பர்த்டே டு யூன்னு பாடி அவ கையில கிஃப்ட் கொடுத்தா. சூப்பர். அப்புறம் என்னாச்சு? ஒரு கூட்டாச்சா சொல்றா. இன்னைக்கு அவளோட பர்த்டேயே இல்லையா, இன்னைக்கு அவளோட ஃப்ரெண்ட் வாசுகியோட பர்த்டேயா. ஜஸ்ட் மிஸ். இன்னைக்கு ஏன் ஆள் பர்த்டேயா? ஓடிட்டான். சட்டையை விட்டுட்டு போடியோட ஓடிட்டான். ஏய், இது நீதானே? இண்டிபெண்டன்ட். தனியா வீட்டுல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ இப்படித்தானே இருப்ப. கண்ணு மூடி பார்த்தேன், இதான் தெரிஞ்சது, வாங்கிட்டேன். That's my style. ஹலோ அப்பா, ராஜீவ் பேசுறேன். ஏய் ராஜீவ், சொல்டா, நான் இப்பதான் உன்னை நினைச்சேன். ஹாப்பி ராஜீவ், உன் போனை தான் நான் எதிர்பார்த்திருந்தேன். சொல்லு. அம்மா நான் வரேன். கிரேட் நியூஸ். அம்மா, ரீனாவோட வீட் நம்பர் 4 நாளா ட்ரை பண்றேன், கிடைக்கல. ஆஃபீஸ்ல அவ இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க அவகிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லம்மா, நான் முன்னாடி அவகிட்ட மெட்ராஸ் வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்பதான் ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆயிடுச்சுல்ல, அதனால நான் நேரம் பெங்களூர் வந்துட்டு அப்புறம் நம்ம எல்லாரும் மெட்ராஸ்ல போய் அவளை பார்க்கலாமா? ஓகே தானே? சொல்லிடுறீங்களா? ஓகே, ஐ அம் ஆல் செட் டு லீவ். நம்ம ஏர்போர்ட்ல மீட் பண்ணலாம். சரி. அம்மா, மறக்காம ரீனாட்ட சொல்லிடுங்க.
ஹாய். ஏய் இங்க என்ன பண்ற? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். 5 நாள் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு எப்படி ஆபீஸ்ல உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? இல்ல நல்லாவே இல்ல. எனக்கு கொஞ்சம் வர்க் இருந்தது, அவாய்ட் பண்ண முடியல. 2 hours தான். நீ போ, நான் எம்டியை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேனா? வேணும்னா நல்ல பையன் மாதிரி இங்கேயே ஓரமா உட்கார்ந்துட்டு. அதெல்லாம் முடியாது. ஹலோ, யார் அந்த எம்டி? ஹலோ, அந்த வழக்கு தானா? சார் சார் சார், சொல்லுங்க கேளுங்க சார். ஹலோ, என்ன பண்ற? This is not fair at all. உங்க கூட எங்க தனியா உட்கார்ந்து ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பார்த்தா இந்த ஆபீஸ்ல உட்கார வச்சிட்டேன். என்ன ஆபீஸ் இது? ப்ளூ கலர் yellow கலர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ் மாதிரி. அது சரி. ஏய், நைஸ் கிறிஸ்டல் பால். இது யார் ஃபைல் இது? சும்மா இரு. ஹலோ, அடையார் போலீஸ் ஸ்டேஷன். உனக்கு தான். ஹலோ, ரீனா ஹியர்? ரீனா ஹியர்? எஸ் அங்கிள். எஸ் அங்கிள். எந்த Then அங்கிள்? how are you? I'm fine. இல்ல வீட்ல ஃபோன் அவுட் ஆஃப் அது ஆர்டர். எனக்கு தெரியுமே. நான் ஆபீஸ்ல யாரு வரல. யாரு யாரு யாரு? ஏய் உங்க அப்பா. ஹலோ ராஜீவ். ஏய், ராஜீவ் இல்ல, ராஜீவ் இல்ல, போ. ராஜீவ் இல்ல. What's wrong with you? What's wrong என்ன அர்த்தம்? ஏய், 40 நிமிஷம் முன்னாடி தான் பேசினார் அவரு. நான் சொன்னேன் ரீனா மீட் பண்ண போறேன்னு. அதுக்குள்ள ஏன் ஃபோன் பண்றாரு அவரு? உனக்கு சரி, நான் பண்ணது தப்பு தான். ஓகே. உனக்கு என்ன ஆச்சு? ஒரு 3 நிமிஷம் அம்மா அவர்கிட்ட பேசுறதுக்கு 1 hourல உலகமே முடிஞ்சு போற மாதிரி நடந்துக்கிறேன். எனக்கு அப்படிதான். என் உலகம் முடிஞ்சிடும். புரியலையா? ரீனா, இது பாரு, நான் 1 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண தயாரா இல்ல. நான் உன் கூட உட்காந்து பேசணும், உன் கையை பிடிக்கணும், அவ்வளவுதான். ப்ளீஸ். என்ன பண்ண சொல்ற? இது பாரு, ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கு. நான் உன்னை கூட்டு போறேன். வரியா? ஏய் என்னது? என்ன இப்படி கொண்டு வந்து உட்கார வச்சிட்ட? சொல்றேன், வா, ஜம்ப். ஏய் ஏய் கை கொடு. ஸ்பாட். வாவ், மெட்ராஸ்ல இப்படி ஒரு இடமா? ராஜீவ், நம்பவே முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியும். என்னையே இந்த ஊரையே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா உனக்கு என்ன பிடிக்கும்னு தான் எனக்கு எதுவுமே தெரியல. ஹே, ஐ அம் an open book. என்ன ஈஸியா படிச்சிடலாம். ஓ அப்படியா? ஏய் There you go. ஏய், என்ன பத்தி தெரியணும்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஆனா அது சீக்ரெட். என்ன சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரகசியம் சொல்லணும். இது வரைக்கும் யார்கிட்ட சொல்லாத ரகசியம். அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சீக்ரெட் இல்லாத பொண்ணா? சான்ஸே இல்ல. சும்மா சொல்லு. நிஜமா எதுவுமே இல்ல. சரி, நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? மின்னல் வெளிச்சத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன். அவளும் மின்னல் மாதிரி தான். ஒரு ஃபிளாஷ், மனசே போயிடுச்சு. உயிர் மட்டும் தான் பாக்கி. நான் அவளை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன்.